நல்லிணக்கத்தின் செய்தியுடன் வடக்கில் பயணத்தை ஆரம்பித்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி இன்று அம்பலாங்குடையை அண்மித்தது. பொதுமக்களின் வாழ்த்துக்களுக்கு மத்தியில் காலையிலிருந்து வாகன தொடரணி பயணத்தை ஆரம்பித்தது. வடக்கையும் தெற்கையும் இணைத்து நல்லிணக்க செய்தியுடன் செல்லும் ஒற்றுமை பயணத்தின் 30வது நாளான இன்று காலை சமநல மைதானத்திற்கு அருகில் இருந்து பயணத்தை ஆரம்பித்தது. இந்த நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களான சாந்திம ரோட்ரிகோ உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் அதிகாரிகள் மற்றும் கொழும்பு துறைமுக நகர திட்ட அதிகாரிகளும் இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன மத கட்சி பேதங்களை மறந்து ஒற்றுமை பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளமை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனூடாக இனங்களுக்கு இடையில் நம்பிக்கை மற்றும் நட்புறவை ஏற்படுத்த முடியும். සහ විශ්වාසය ගොඩනගන්න. பேதங்களை மறந்து ஒன்றிணைந்த காலி மக்கள் ஒற்றுமை பயணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காலி நகரின் பெயரும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியில் இவ்வாறு பதிக்கப்பட்டது. මේ වැඩසටහන තුළින් රටේ අනාගතය ඉතාමත්ම සාර්ථකව සාම්‍ය සංහිඳියාව සියල්ලම එකතු වී හොඳ ඉදිරි අනාගතයක් මේ රටේ පුරවැසියන්ට ඇති වේවායි ප්‍රාර්ථනා කරනවා. வாகன தொடரணி அடுத்த தரிப்பிடமான ஹிக்கடுவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. சுற்றுலா பயணிகளின் தளமான ஹிக்கடுவையில் ஒற்றுமை பயணத்திற்கு இவ்வாறு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பயணத்தில் கலந்து கொண்ட மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ජපන් මැන්ඩලින් අදකර අවුරුදු එයි හන්දේ සිරස කරන මේ වැඩසටහන ඉතාමත් අනර්ගයි. தேசத்தின் அபிவிருத்திக்காக ஹிக்கடுவை மக்களும் தமது பெயரை இவ்வாறு பதிவு செய்தனர். නිතින් පල බරිත මේ ජය භූමි කටිනි රැප්පේ කනු මේ භූමි මාගේ නිජ දෙමයි. මේ වැඩසටහන කාලෝචිත වැඩසටහනක් වශයෙන් මම අගය කරනවා. இன்றைய நாளில் இறுதி தரிப்பிடமான அம்பலாங்குடையை நோக்கி ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி பயணத்தை ஆரம்பித்தது. ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணிக்கு அம்பலாங்குடையில் பாரிய அளவில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் இலத்திரனியல் ஊடக குழும பணிப்பாளர்களான நீட்ரா வீரசிங்க, குழும பணிப்பாளரான சினரத் கபகோட்டுவ மற்றும் பிரதான நிதி அதிகாரி ஸ்ரீலா ஜெயமகா உள்ளிட்ட நிறைவேற்று அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு இலங்கை முன்னோக்கி செல்லக்கூடிய இடத்திற்கு வந்துள்ளது. இது மிகவும் அரிதான சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாடென்ற வகையில் நாம் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும். இன்றைய தேவையும் அதுதான். என்றும் தேசிய கடமையை நிறைவேற்றுவதில் இலங்கையின் தேசிய ஊடக வலையமைப்பான சிரச ஊடகமே முன்னிற்கின்றது. ஒற்றுமை பயணம் இதற்காகவே ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த முயற்சியின் ஊடாக தேசிய ஒற்றுமை நாட்டின் தேவையாக உறுதிப்படுத்தப்படும். இது ஒற்றுமை பயணத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மகிழ்ச்சியான விடயமாகும். ஒவ்வொருவருக்கும் இடையில் காணப்படுகின்ற அவநம்பிக்கையை புறம் தள்ளி நாடென்ற வகையில் செயற்படுவதன் தேவையை காட்டியமைக்காக MTV MBC நிறுவனத்திற்கும் தேசிய இளைஞர் சேவை மன்றத்திற்கும் அதிபர் என்ற வகையில் எனது கௌரவத்தை தெரிவிக்கின்றேன். தேசிய ஒற்றுமைக்காக அம்பலாங்குடை மக்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அம்பலாங்குடை மக்களும் தமது பெயரை இவ்வாறு வாகன தொடரணியில் பதிவு செய்தனர். சக்தி, சிரச, நியூஸ் போஸ்ட், கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் ஒற்றுமை பயணத்தின் 31வது நாளான நாளை பலபெட்டியவில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. முற்பகல் 11 மணிக்கு எதிர்வ பகுதிக்கும் 2 மணிக்கு வேறுவலைக்கும் செல்ல உள்ளது.